الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. إن للمتقين مفازا حدائق وأعنابا وكواعب أترابا وكأسا دهاقا لا يسمعون فيها. இடம் வாங்குறோம், கட்டிடம் கட்ட போறோம். கட்டுவதற்கு முன்னாடியே ப்ளூ பிரிண்ட் போடுவான். என்ஜினியர் போனா என்ன செய்வான், அவர் ஆர்கிடெக்ட் போனீங்கன்னா கம்ப்யூட்டர் ஒன்றை கொடுத்து அழகா ப்ளூ பிரிண்ட் போட்டு காட்டுவாரு. எப்படி காட்டுவாரு, முதல்ல ப்ளூ பிரிண்ட், இப்ப கலர் பிரிண்ட் வச்சு தர்றான். என்ன காட்டுறான், அந்த ஊர் நாளைக்கு எப்படி இருக்கும் அதை இப்ப பார்க்கலாம். நீங்க இதான் பாத்ரூமு, இதான் பெட்ரூமு, இதான் நீச்சல் குளம், இதான் ரிசப்ஷனு, இதான் கிச்சனு, இதான் வரவேற்பு அறை, இதான் பிரண்ட்ல உள்ள போர்ட்டிகோன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் நம்ம நடக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்துறோம். ஊட ஒண்ணு கட்டல, ஊட கட்டுறதுக்கு முன்னாடியே இந்த ஊடு இப்படித்தான் இருக்கும் என்று உங்களுக்கு காட்ட முடியும்னா படைக்க இறைவனை காட்ட முடியாதா? உங்களுக்கு காட்ட முடியுது. ஒரு இடத்த வாங்கி வச்சுக்கிட்டு இப்படித்தான் பெட்ரூம் இருக்கும், இந்த கலர் பெயிண்ட் வரைக்கும் பார்க்கலாம். நாளைக்கு வரக்கூடிய பெட்ரூம்ல பெயிண்ட் வரைக்கும் இந்த கலர் பெயிண்ட் தான் இருக்கணுங்கிற வரைக்கும் நாளைக்கு மனுஷன் எடுத்து காட்டுறான். அப்ப நீங்க எடுத்து காட்டுற மாதிரி படைக்க ரப்புல் ஆலமீனுக்கு நாளைக்கு இந்த இருக்கிறது, இல்லாது, பிறந்தது, பிறக்காது, உசுரோட போடுறது, இறந்து போனது எல்லாத்தையும் அவனால் காட்ட முடியும். அது ஒரு எடுத்துக்காட்டு என்பதை நீங்கள் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதுக்கு இன்னும் தெளிவாக வழங்குவதாக இருந்தால், மேராஜில வேற என்னவெல்லாம் பார்த்தாங்க? சொர்க்கவாசிகளை சொர்க்கத்துல பார்த்தாங்க, நரகவாசிகள் நரகத்துல பார்த்தாங்களா? அது வருதா? இந்த ஏன் இவங்க தண்டிக்கப்படுறாங்க, விபச்சாரிகள் இது, இவங்க ஏன் தண்டிக்கப்படுறாங்க, வட்டி வாங்கினவங்க, இவங்க ஏன் தண்டிக்கப்படுறாங்க, கற்றபடி செயல்படாத அறிஞர்கள் என்றெல்லாம் பலதரப்பட்ட ஆட்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க. அப்ப நரகத்துக்கு எல்லாம் போயிட்டாங்களா, இனிமே போவாங்களா? நரகவாசிகள் ரசூலுல்லாஹ் பார்த்தாங்களா? நரகவாசிகள் இப்ப ஆல்ரெடி நரகத்தில் இருக்கிறாங்களா? இனிமே தான் போவாங்களா? கண்டிப்பா இனிமே தான் மக்சருக்கு தான் போவாங்க. நம்மளை எழுப்பி விசாரணை பண்ணி விசாரணைக்கு பிறகுனா சொர்க்கவாசி சொர்க்கத்துக்கு, நரகவாசி நரகத்துக்கு போக போறாங்க. நாளைக்கு போகக்கூடிய காட்சி எல்லாம் எடுத்து காட்டினே தவிர இப்பவே நரகத்தில் கிடக்கிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. மேராஜில் உள்ள எல்லாமே ஒரு எடுத்துக்காட்டு. இன்னும் அது எடுத்துக்காட்டு தான் விளங்கிக்கிறதுக்கு உங்களுக்கு தெளிவான சான்று வேணும் என்று சொன்னா, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவங்களுக்குன்னு ஒரு ஒரு மாதிரியா நடப்பார்கள், சரசம் நடப்பாருன்னு நினைக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பிலாலே நான் மேராஜில உன்னுடைய காலடி ஓசையை கேட்டேன், நீ அப்படி என்ன அமல் செய்யற, எனக்கு முன் நீ நிக்கிறியப்பா அப்படின்னு கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, நான் ஒழு செஞ்சா 2 ரக்காத் தொழாம இருக்க மாட்டேன், எப்போ ஒழு செஞ்சாலும் 2 ரக்காத் தொழுந்துருவேன், அதான் நான் செய்யற அமலுங்கிறாங்க. அப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, பிலால் ரசூலுல்லாஹ் பார்த்தாங்கல்ல, அது நெசந்து இருந்தா பிலால் என்ன பண்ணிருப்பாரு, ஆமா நான் உங்களுக்கு நான் போயிட்டு இருந்தேன் பாரு இல்லையா? ரசூலுல்லாஹை பார்த்து சொல்றாங்க, அவருக்கு தெரியல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, பிலாலே உன்னை பார்த்தேன், ஆமா நான் தான் முறை போயிட்டு இருந்தேன், நானும் உங்களை பார்த்தேன்னு சொல்ல வேண்டியவரு. ரசூலுல்லாஹ் பிலாலை பார்த்தாங்க, வேற பிலாலுக்கு தெரியல. அப்படியா, என்ன சொல்றீங்க? அவர் சந்தோஷமா கேட்கிறாரு, இந்த மாதிரி பார்த்தேன், அப்படியா அப்படியா, ஏன் இது நெசமா நடந்திருந்தா 2 பேருக்கும் தெரியணும்ல, நெசமா நடந்திருந்தா 2 பேருக்குள்ள தெரியுமே. இதெல்லாம் எடுத்துக்காட்டு. பிலால் ரசூலுல்லாஹ்க்கு முந்தி போயிட்டா நம்ப முடியல. பிலால் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, மேராஜில் ரசூலுல்லாஹ்க்கு முந்தி போயிட்டாரு, அப்படி அர்த்தம் இருக்கு? அப்படி அர்த்தம் இல்ல. அவருடைய ஒரு நல்ல அமலை அல்லாஹ் ஒளி உலகத்துக்கு சொல்வதற்காக வேண்டி அப்படி ஒரு காட்சியை காட்டுறான். ரசூலுல்லாஹ் விளக்கம் கேட்கிறாங்க, அந்த விளக்கம் இப்ப நமக்கு கிடைக்குது. கிடைச்சோம் என்ன பண்ணுவோம், போன செஞ்சா 2 ரக்காத் தொழுதுக்கிறோம். இந்த ஒரு அமலை சொல்வதற்காக வேண்டி அல்லாஹ் எடுத்துக்காட்டான். அதனால இத வஹீல நான் இதை ஏத்துக்கிட்டு அதை மறுப்பேன், அதை ஏத்துக்கிட்டு இதை மறுப்பேன் போவாதீங்க. இது நெசம். இறந்தவர்கள் தூங்குறார்கள் என்பது நெசம், அது எடுத்துக்காட்டு. சரியா பச்சா? வேற ஹலோ, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தோற்றம் தனித்தனியாக விஷயத்தை இருக்கின்றது. ஆனால் பெண்கள் தரப்பிற்கு 6வது டோக்கன் நம்பர் மரியம் என்பவர்களுக்கு அனுமதி இருக்கிறது. இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு கொடுக்குறாங்க, அதனால வருஷம் மாறுது, பரவாயில்ல. சொல்லுங்க. ஆண் வாரிசு இல்லாட்டி பொம்பளை பிள்ளைக்கு சொத்து எழுதி வைக்கலாமா நினைக்கிறீங்களா? இப்படி கேள்வி எப்படி
ஆண் வாரிசு கேள்வி தான் வழங்குறேன் அப்படித்தானே? ஆண் வாரிசு இல்லாத சொத்தை பொம்பளைக்கு வைக்கலாம் இருக்கிறாங்க அப்படித்தானே? சரி, அதான் கேள்வி நினைக்கிறேன். தூரம் வேலை சரியா வழங்கல. அதாவது ஒரு மனிதன் வந்து சொத்தை எழுதி வைக்கிறதுங்கிற தேவையே இஸ்லாத்துக்கு கிடையாது. முதல்ல ஏன்னு கேட்டா இஸ்லாமே அது சட்டத்தின் மூலமா எழுதி வச்சிருக்குது. ஏன் சொத்தை நான் என்ன செய்யணும் நான் தீர்மானிக்கணுமா? நான் மூத்தா போனா அது என்ன செய்யணுங்கிறதுக்கு அல்லாஹ் சட்டம் சொல்லியிருக்கிறான். இவருக்கு அவ்வளவு, அவருக்கு இவ்வளவு, இவருக்கு அவ்வளவுன்னு சொல்லிட்டு அந்த சட்டத்தின்படி பிரிஞ்சு ஆட்டோமேட்டிக்கா போயிடும். அதனால எழுதி வைத்தல் என்பது வந்து அவசியமானது கிடையாதுங்கிறத முதல் விளங்கிக்கணும். இரண்டாவது வந்து எழுதி வைப்பதற்கு அனுமதி இருக்கிறது, கட்டாயம் கிடையாது. ஆம்பளை பிள்ளை வாரிசு இருந்தாலும் சரி, ஆம்பளை பிள்ளை வாரிசு இல்லாட்டாலும் சரி, எழுதி வைத்து விட்டு போவதற்கு அனுமதி இருக்கிறான்னு கேட்டா எழுதி வைத்த அனுமதி இருக்கிறது. ஆனால் 1/3 மேல எழுதி வைக்கக்கூடாது. யாருக்கு நீங்க எழுதி வச்சாலும் சரி, உங்களுடைய மொத்த சொத்துல 1/3 குறைவா தான் எழுதணும். 3 லட்ச ரூபாய் இருக்குன்னு வைங்களேன், 1 லட்சம் ரூபாய் தான் எழுதி வச்சுட்டு போகணும். 2 லட்சம் ரூபாய் எழுதாம விட்டு தான் போகணும். அது மார்க்க சட்டப்படி பிரிக்கப்பட வேண்டும். நீங்க எல்லாத்தையும் பிரிச்சு வச்சுட்டு போயிடக்கூடாது. எந்த ஒரு மனுஷனாலும் தன்னுடைய சொத்தை வந்து அவனே பிரிச்சுட்டு போறதுக்கு அதிகபட்சமா எங்க அனுமதி இருக்குன்னு கேட்டா 1/3 தான் அனுமதி இருக்கிறது. நீங்க ஒரு பேச்சுக்கு என்னுடைய எல்லா சொத்தையும் நான் இவருக்கு எழுதி வச்சுட்டேன், அவருக்கு எழுதி வச்சுட்டேன்னு நீங்க எழுதினால் கூட சட்டப்படி 1/3 தான் கொடுக்கப்படும். உதாரணமா நான் வந்து என்னுடைய எல்லா சொத்தையும் செய்குள்ளாக எழுதி வச்சுட்டேன். உதாரணத்துக்கு மூத்தா போயிடுறேன், எல்லா சொத்தையும் செய்குள்ளாக கொடுக்க முடியாது. நான் எழுதி வச்சதுக்காக எவ்வளவு கொடுக்கலாம்? 1/3 கொடுக்கலாம். என்ற ஒரு 30 கோடி ரூபாய் இருக்குன்னு பெருசா சொல்லுவோமே, நான் மூத்தா போயிட்டேன், 10 கோடி ரூபாய் கிடைக்கும், 20 கோடி ரூபாய் கிடைக்காது. அப்ப அவ எழுதி வச்சால் கூட ஒரு மனிதனுக்கு எவ்வளவு உரிமை இருக்குது? 1/3 தான் உரிமை இருக்கிறது. அதுல வந்து இந்த மகள் விஷயம் இருக்கு பாருங்க, இவ கேட்ட இதே கேள்வி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நேரடியாக கேட்கப்படுது. அந்த சஹாபி வந்து சாதுகள் எல்லாம் வந்து அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு பொம்பளை பிள்ளை தான் இருக்கிறாங்க, எனக்கு ஆம்பளை வாரிசு இல்ல, பொம்பளை பிள்ளைக்கு எனக்கு சொத்து, அதனால நான் எல்லாத்தையுமே வந்து நல்ல பதில நான் செலவழிச்சுட்டு போகலான்னு இருக்கிறேன், தர்மம் செஞ்சுட்டு தர்மத்தை வாரி கொடுத்துட்டு போகலான்னு இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்படி செய்ய வேணாம், அப்படி செய்யக்கூடாது. ஏன்னு கேட்டா உன்னுடைய சந்ததிகளை பிறரிடத்தில் கையேந்தும் நிலையில் விட்டுவிட்டு போவதை விட அவர்களை தன்னிறைவு பெற்றவர்களாக விட்டுட்டு போறதுதான் நல்லது. அப்படிலாம் செஞ்சு வச்சுட்டு போயிடாத, பொம்பளை பிள்ளைனா கையேந்து விட்டு போயிருங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அவர் கேட்கிறாரு, அப்படின்னா பாரிய பிள்ளைகளுக்கு விட்டுட்டு பாரிய தர்மம் செஞ்சுட்டு போகட்டுமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பாதின்னு எழுதக்கூடாது. அப்ப அவர் கேட்கிறாரு, அப்படின்னா 3/2 விட்டுட்டு 3/1 நான் தான தர்மம் அது மாதிரி மத்த யாருக்காவது எழுதி போட்டுமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஸ்ஸுலுசு ஃபஸுலுசு கதீரும், 3/1 எழுதிக்க, அது கூட அதிகம் தான். 3/1 கூட எழுத அனுமதி இருக்கு, அதை விடவும் குறைவா இருக்கிறது நல்லது என்று சொல்லிவிட்ட காரணத்தினால பொம்பளை பிள்ளைய வச்சுக்கிற வாரிசா இருந்தால் கூட அவர் எவ்வளவுக்கு எழுத அனுமதி பெற்றிருக்கிறாரு? 3/1 தான் வேற ஆளுக்கு எழுதலாம். மீதி உள்ளதை வந்து பொம்பளை பிள்ளைங்க இன்னும் என்னென்ன வாரிசுகள் உங்களுக்கு இருக்கிறாங்கன்னு நீங்க எழுதி கேட்டீங்கன்னா யார் யாருக்கு என்னென்ன கிடைக்கும் என்று பத்துவாவாக மதரசத்துல் இஸ்லாமியா காலேஜ் நம்பர் என்னங்க? என்ன நம்பர்? ரோடு நம்பரு 64 கூத்துருவா 64 மதீனா நகரு 2வது தெரு கடையநல்லூர் இஸ்லாமிய கல்லூரின்னு போட்டு இந்த அட்ரஸுக்கு நீங்க பத்துவா எழுதுனீங்கன்னா அவர் விட்டுட்டு போன சொத்துல உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும், வேற யாருக்கு வாரிசுகள் கிடைக்குங்கிறத பத்துவாவா எழுதி அனுப்புவாங்க. வேற அடுத்ததாக தோட்டம் 2 சுலைமான் வேற பேர் இருக்கீங்க. நாட்டு மாதிரி வருதா சொன்னோம். ஒண்ணு ஒரு ஆள் ஒண்ணு